மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டோடைய நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. இந்த காலையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு பி ஆப்டிமிஸ்டிக், நம்பிக்கையுடன் இருங்கள். நான் சொல்கிறது புரியுதில்ல? நம்பிக்கையுடன் நம்ம காணப்பட வேண்டும். ஒரு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைபெட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் இந்த வார்த்தையானது யார் யாருக்கு எந்தெந்த விதத்திலே நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கையை கொடுத்து அவர்களை அடுத்த லெவலுக்கு, அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்து செல்லத்தக்கதாய் உம்முடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாய், ராஜா, இருபுறமும் கருக்குள்ளதாய், ஊனையும் எந்த ஆத்மாய் உருவத்தக்க வார்த்தையாக இருக்கிறது. காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எங்கள் கட்டளையிடுவீராக. உமக்கு எல்லா துதிக்கணும் செலுத்துகிறோம். அடியினை மறைத்தினை வெளிப்படும் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்களை பார்த்தா நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே நோ, ஆனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். உங்கள் எல்லாம் தெரியும், ஆபகுக்கு 3:17-18 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் போது எப்படி நம்பிக்கையோடு காணப்படும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா, அதுக்கு உதாரணமாக அவர் சொல்கிறாரு. என்னுடைய செய்தியின் தலைப்பு அது மாத்திரமல்ல, நான் செய்தி வேறு விதமாய் கொண்டு செல்கிறேன். ஆனாலும் அதற்கு ஆதாரமாய் எதிர்மறையான சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டியது கட்டாயம். இது வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு சத்தியம். ஸோ அதனால் நம்பிக்கையுடன் காணப்படுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கையிலேருந்து காணப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இது இவ்வளவு தான், இதற்கு மேலே வாய்ப்பே இல்லை, எனக்கெல்லாம் அது நடக்குமா, இது நானும் எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எதுலேயுமே எனக்கு சக்ஸஸ் வரலையே. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதில் எழுதப்பட்ட சத்தியம் உண்மை என்றால் அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது உங்களுடைய சூழ்நிலைகளை அது மாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா சூழ்நிலையும் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாமே எதிர்மறையாக காணப்படலாம். அத்திமரம் தொழில் விடாமல் போகும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போகும், முதல் மாட்டு மந்தையில் முதல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறார்? நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க இயல்புங்க. எதுவுமே இல்லாத போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த முன்னுரையோடு என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்றைக்கி இந்த சம்பவத்தை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈஸ்டர் சர்வீஸ் அப்போ மட்டும்தான் அதிகமாக அதை நம்ம கேட்போம். இன்றைக்கி அதோட ஒரு வித்தியாசமாய் ஆண்டவருக்கு மத்தியில் இடைபெடுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆங்கில வேதாமத்தில், அதாவது இந்த சபத் டேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஓய்வு நாளிலே அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடுறாங்க. என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா, ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கப்படும்படி. இப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி இந்த 3 சகோதரிகளும் ஏன் அந்த பணியை செஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சி அவரை அடக்கம் பண்ணி முழு பட்டணத்துலேயும் என்ன இருந்திருக்கும், ஒரு பெரிய கலக்கம் இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றவங்க இருந்தாங்க, அவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சார், ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் ஒரு பயலும் கூட இல்லை. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். அப்போ இப்போ என்ன செய்யலான்னா, இந்த சுகந்த வர்க்கம் விட மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே காலைல எந்திரிச்சு தங்களுடைய வீட்டு கடமையை செய்யணும். ஆனால் இந்த 3 சகோதரிகள் எங்கே வர்றாங்கன்னா, கல்லறைக்கு வர்றாங்க. யோசிச்சு பாருங்கள், காலங்காத்தால் எந்திரிச்சு இருட்டோடு எந்திரிச்சு போய் ஒரு கல்லறையில் நிற்கணும்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணும், எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். எத்தனையோ ஆண் மக்கள் இருந்தாங்க, அவங்க யாருமே போகிறதுக்கு துணியலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்.
சில நேரம் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம ஆயத்தப்படுவோம் அநேக நேரம். ஆனால் நமக்கு என்னென்னா சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த சகோதரிகள் அந்த சூழ்நிலை பற்றி கவலைப்படல, அவங்க கிளம்பி விட்டாங்க. ஆனால் போகும்போது 3ஆம் வசனம் வாசிங்க. அதாவது அவங்க அன்னைக்கு உள்ள ரியாலிட்டி, அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. என்ன கன்சர்ன் அப்படின்னா, நமக்கு நாம் போய் இன்றைக்கி ஆண்டோடைய சரீரத்தை சுகந்தவருக்கு பண்ண போகிறோம். ஆனால் அவளுக்கு கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு நீங்கள் முன்னேறி செல்ல முடியாது. அது ஊழியமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் முன்னே சென்று சில காரியங்களை ஆண்டவருக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக செய்ய நீங்கள் முற்படும் போது உங்கள் மனதிலே ஒரு ஐயம் ஏறலாம், ஒரு சந்தேகம் ஏற்படலாம். யார் இந்த வேலையை நமக்காக செய்வார்? பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எவன் புரட்டி தள்ளுவான். நல்லா அவங்களுடைய சந்தேகம், அவங்களுடைய பயம் எல்லாமே உண்மைதான். ஏன்னா அந்த கல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து தள்ளி வச்சு தான் அதை சீல் பண்ணி அவங்க ஆண்டவருடைய சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. காவல் சேவகர்கள் இருந்திருப்பாங்க. இவங்க ஆனால் இதை பற்றி யோசிக்காதவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒன்றே ஒரு பகுதி மட்டும், நம்ம இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவாங்க? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது சில காரியங்கள் நமக்கு தடையாக காணப்படுகிறது போல காணப்படலாம். இவங்களை போல உங்களுக்கு ஒரு சந்தேகம் காணப்படலாம். எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? அடுத்த 4ஆம் வசனம் வாசிங்க. இல்லை பாருங்க, கல்லை பற்றி சொல்லிட்டாங்க. என்னன்னா அந்த எழுதுகிற சொல்லியிருக்கிறாரு, இவங்க பேசிட்டு போகிறாங்க, அந்த கல் யாரை புரட்டி தள்ளுவா? அடுத்தது சொல்லப்படுகிறது, அந்த கல் மிகவும். சில நேரம் நம்ம சில காரியங்களை செய்ய முற்படும் போது நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை நம்ம இமேஜினேஷனில் பார்த்தாலும் நேராக பார்த்தாலும் அது ரொம்ப கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியுது. அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அடுத்தது வாசா தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஏறிட்டு பார்க்கிற போது அது, இதில் ஒரு சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது ஆண்டவர் அந்த காரியத்துக்கு வேண்டிய உதவியை ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அடக்கம் பண்ண பிறகு சீசர்கள் அவரை திருடி கொண்டு போவார்கள் என்று சொல்லி ரோம போர்ச்சேவர்களை வைத்து ஒரு காவல் வைத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, கல்லை புரட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சம்பவம். ஆனால் இவங்க போகும்போது என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுது. உண்மை தானே? அங்கே போர் சேவகர் இருந்தாங்களா? இல்லை. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எல்லாரும் என்ன, அதுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு கமோஷனை உருவாக்கி அந்த அவர் உயிரோட வெளியே வந்தனால எல்லாம் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. இப்போ இவங்க வரும்போது பாதை கிளியராக இருந்துச்சு. நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்ய நினைக்கும் போது உங்களுக்கு நான் ஒரு நல்ல சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சூழ்நிலைகளே யோசிச்சுட்டு போகாதபடி உங்களுக்கு முன்பாக அவர் போய் வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி ரெடியாக வச்சிருக்கிறார்ன்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஈசாக்கை பலி செலுத்தி போகும்போது அந்த பாதை என்பது அந்த ரொம்ப கடினமான ஒரு டெசிஷன். ஏன்னா அவனை பலி செலுத்துறது, ஏன்னா லேட்டாக பிறந்தவன், ஒரே புதல்வன், இப்படிலாம் பல யோசிச்சுட்டு போகும்போது அவன் பையன் கேட்குறான் ஒரு வார்த்தை, அப்பா எல்லாமே இருக்குது, பலி எங்கே? சரியா, ஆனந்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அந்த 2 கூட வந்தவங்க எல்லாம் வேலைக்காரங்களாம் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஆபிரகாம் ரொம்ப விசுவாசத்தோடு, நாங்கள் திரும்பி வருவோம். என்ன சொல்கிறாங்க? வருவோம். உங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாம் போல சொல்ல பழகுங்க. இந்த ஸ்திரீகளை போல ஒரு சந்தேகத்தோடு இதிலையும் கடந்து செல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்லுறேன். நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக அது நான் இதை ஒரு ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கும் போது they decided they want to do something for God. They prepared and came. They were saying to one another, நம்ம வெளியே போகும்போது யார் பார்த்துக்குவா, யார் இந்த கல்லை தள்ளுவா? சந்தேகம் காணப்பட்டுச்சு. கல்லும் பெருசாக இருந்துச்சு, அதுவும் உண்மை தான். ஏன்னா அவங்க ஏறிட்டு பார்த்த போது எப்படி இருந்துச்சு? இந்த கல் இருந்திருக்கு. ஆனால் அவங்க போகும்போது அந்த கல் என்ன ஆயிடுது? தள்ளப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அற்புதம் நீங்கள் பார்க்கும்போது, யோசிச்சுட்டு பார்க்கும்போது சில நேரம் இது நடக்குமா, இது ஆகுமா, இதெல்லாம் உண்டாகுமா, தேருமா
இந்த பிஸ்னஸ்லாம் வருமா, என் பிள்ளை சரியாகுமா, என் கணவர் மாறுவாரா, எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வருமா, எங்கள் ஊழியம் வளருமான்ற பல கேள்விகள் இருக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டார் அவர்? அந்த கல்லை பரட்டு போட்டார். நீங்கள் போய் உங்களுடைய வேலையை அவர் ரொம்ப எளிதாக்கிட்டார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கல்லை போல காணப்படுகிறதோ, அந்த கல் போன்ற காரியங்கள் எது எது உங்களுக்கு எதிராய் காணப்படுகிறதோ, எது எது பெரிதாய் காணப்படுகிறதோ, அது எல்லாவற்றையும் என் தேவனால் மாற்ற முடியும். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது காணப்பட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்கிறேன். அந்த கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டது. இந்த நம்பிக்கையின் வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டாக எடுத்துக்கலாம். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதோ, தடையாய் காணப்படுகிறதோ, நீங்கள் முன்னேற முடியாதபடி, அந்த கல்லறைக்குள்ளே அவங்க போக முடியாதபடி, அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய முடியாதபடி தடையாய் காணப்பட்டது அந்த கல் பெரிதாகி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பெரிய கல்லையும் அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி வச்சிட்டாரு. இன்றைக்கி கேட்குறேன், உங்கள் நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது? எது உங்களுக்கு கல்லாய் காணப்படுகிறது? அந்த சூழ்நிலையை இந்த கல்லை வச்சு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய், இந்த கல் ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டது. அதனால் நீங்கள் உங்கள் மனதில் காணப்படுகிற என்னென்ன, இந்த தாட்டில் காணப்படுகிற என்னென்ன காரியங்கள்லாம் தடையாய் காணப்படுகிறதோ, அது எல்லாவற்றையும் இந்த காலையில் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கல் ஏற்கனவே எனக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக புரட்டப்பட்டு போய்விட்டது. நாங்கள் போகும்போது தடை என்பதும் ஒன்றும் எங்களுக்கு இருக்காது. நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்கள் விசுவாசிச்சா தான் நடக்கும். நம்ம அனைவரும் என்ன பண்ண விசுவாசிக்க மாட்டோம். ஒரு பெரிய கல்லூரி ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லூரியில் ஒரு பெரிய டேங்க் இருந்துச்சு. அந்த டேங்க்லேருந்து தண்ணி வர்றதுக்கு அநேக குழாய்கள் காணப்பட்டுச்சு. அந்த குழாய்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அதிகமாக அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு நாள் ஒன்று வந்தது, தண்ணியில் ஒரு குழாயில் வரவே இல்லை. அப்போ அவங்க பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. டேங்க்கில் தண்ணி இருக்குது, வால்வு திறந்துருக்கு, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் தண்ணி வரலையே அப்படின்னு. ஆனால் கடைசியில் ஒரு நல்ல தேறின ஒரு மனிதரை கூட்டு வந்து அவர்கள் செக் பண்ணும்போது, அவர் ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்த உடனே பார்க்குறாரு, அதை தாண்டி தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்னா சிலவங்க அந்த குழாயை தொட்டு பார்த்தே சொல்லிடுவாங்க அதில் தண்ணி இருக்குது, இல்லை அதை தாண்டி தண்ணி வரலன்னு. அது நல்லா தெரியும், ஒரு கனமாக இருக்கும், நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவருக்கு என்னென்னா, இந்த குழாயில் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழாயை சரி பண்ணுவதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணும்போது உள்ளே கட் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பெரிய தவளை என்ன பண்ணியிருக்கு, அதை போய் அடைச்சிருக்கு. அது எப்படி உள்ளே போச்சுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி யோசித்து பார்த்தாங்கன்னா, அது ஒரு சின்ன ஒரு டேட் போலாக போயிருந்துருக்கு. அந்த தண்ணியை சுற்றி இருக்கிற பைப்பில் இருக்க பாசத்தை சாப்பிட்டு 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 என்ன இருக்குது, வளர்ந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த தண்ணீர் ஒரு நாள் ஒன்று நல்லா குண்டாகி அந்த முழு பாதையும் அடைச்சி என்ன ஆகுது, தண்ணீர் வர முடியாதபடி ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் ஆண்டவர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை ஏற்கனவே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் டேப் பண்ண முடியலைன்னா அதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரியம் பிளாக் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு அவருக்கு அந்த கல் தடையாக இருந்துச்சு. நான் சொல்கிற இந்த கதையில் வேடிக்கையான சம்பவத்தில் ஒரு தவளை, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடாதபடி, நாம் முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடையாய் காணப்படுகிறது. ஒருவேளை உள்ளே காணப்படுகிற சில சரியில்லாத தவறான எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அப்படியே கசப்பான வேராகி அது மரமாகி பூ பூத்து கனிங்காய்ச்சி என்ன ஆகுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையாய் காணப்படுகிறது. இந்த காலையில் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை எந்த காரியம் கல்லாய் காணப்படுகிறது? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கான கல் ஏற்கனவே புரட்டி போட்டு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக செல்லலாம். நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு தான் ஆரம்பிச்சிங்க. அவங்க சுகந்த வர்க்கம் விடும்படி அதை ரெடி பண்ணும் போது, அதை பர்ச்சேஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இந்த டவுட்டே இல்லை வாங்கியிருக்க மாட்டாங்கள்ல. கல்லறைகள் எப்படி போக முடியும், அங்கே எப்படி போக முடியும், கல் பெருசாக இருக்குமே, யார் புரட்டி தள்ளுவான்ல. ஆனால் சில நேரம் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அநேக கேள்விகளை நம்ம இருதயத்திலே நம்ம கொண்டு வந்துடுறோம். ஒரு டவுட் வந்துடுது, இது நடக்குமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த நம்பிக்கையின் வார்த்தை மூலமாக உங்களை நான் நம்பிக்கையை ஊட்ட விரும்புகிறேன். என்னன்னா, உங்களுக்கான கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டாச்சு. என்ன கல் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் கல்லை போல தடை செய்து கொண்டிருக்கலாம்.
இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்றால் அந்த கல் ஏற்கனவே புறப்பட்டு போட்டது. அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். 3:4 வாசிங்க. 3:4-11 யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடிக்கடி நம்ம அதை வந்து கேட்டிருப்போம். நான் இதில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் லாசரு வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லலை, ஆண்டவரை எமோஷ்னலாக டச் பண்ணுறாங்க. எப்படின்னா, சில நேரம் நம்ம ஆண்டவரை டீல் பண்ணும்போது எப்படி டீல் பண்ணால் எமோஷ்னலாக எந்த காரியத்தில் போய் பேசினா ஆண்டவர் கொஞ்சம் மனதிறங்குவார் நினச்சி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சிநேகிக்கிறவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. யார்? மார்த்தாள், மரியாள், லாசரு மற்றும் ஆண்டவர். மற்றவங்க ஆண்டவரோட எத்தனை பேர் நண்பர்களாக இருந்தாருன்னு வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் இந்த ஃபேமிலியில் இருக்க 3 பேரும் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்க. அதனால அவரை உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அதை கேட்டபோது ஆண்டவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு விஷயம் தெரிய வருது, அவனுடைய காரியம் என்ன என்பது தெரிய வருது. சில நேரம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் செலுத்தும் போது உங்களுடைய ஜெபத்தின் நோக்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்போ சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்க பார்ப்பாங்க, அந்த சின்ன குழந்தை அழுகிறதுக்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்வார்கள். பார்த்துருக்கீங்களா? நல்ல தாய்மாரெலாம் அந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னா பசியில் அழுகுது, இதுக்கு அழுகுது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். குழந்தைக்கும் இந்த தாய்க்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிறதுனால அந்த குழந்தையுடைய தன்மை என்ன என்பதை தாயார் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் மேலான ஒரு தாயாய் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பெட்டிஷனை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இப்போ இதை சுற்றி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்காது. சில நேரம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புரியவே புரியாது, ஆனால் அவர் செய்வார். அடுத்ததாக அவர் அந்த வசனத்தை திரும்ப இன்னொரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். சில நேரம் சில சம்பவங்கள் சில வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்படுவதற்கு நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவரோடு அவங்களோடு இருந்த உறவுகளை மறுபடியும் சொல்லுகிறது. அப்போ அடுத்த வசனம் தான் ரொம்ப இதாக இருக்கும். அவன் வியாதியாக இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் தங்கினார். இப்போ அந்த எழுதின அந்த ஆக்கியோன் சொல்கிறாரு, யார் லாசரு, யார் மரியாள், இயேசுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இப்போது லாசருடைய நிலைமை என்ன, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சொல்கிறாங்க. அவர் சிக்காக இருக்காருன்னு கேட்ட உடனே ஆண்டவர் வந்து எமோஷ்னலாக ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு? பேசாமல் இருக்கிறார். ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாருன்னு ஒன்று நம்ம நினச்சிக்கூடாது. ஆண்டவர் பேசாமே இருந்துருவார் நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் செயல்படலை, நம்ம சொன்ன மாதிரி செய்யலை, நம்ம நினச்ச மாதிரி செய்யலை. தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தங்கியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், நம்ம யூதேயாவுக்கு போவோன்றாங்க. அப்படியே அந்த கொஞ்சம் போயிட்டே இருக்கும் போது அவர் வரிசையாக வந்து 11ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்களை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய ஸ்நேகிதன் லாசரு நித்திரை எழுந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். இந்த மக்களை ட்ரெயின் பண்ணுறாரு, சீசர்களை ட்ரெயின் பண்ணுறாரு. என்னெல்லாம் செய்ய முடியும், ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்களுக்கு எந்த மாதிரி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ட்ரெயின் பண்ணுவதற்காக என்ன சொல்கிறாரு, லாசரு நித்திரை எழுந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்போ இந்த தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நித்திரைன்றது நம்ம வந்து பொதுவாக இது பண்ணுவோம். ஆங்கிலத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் லாசரு தூங்கிட்டு இருக்காரு. அவன் ஒருத்தையும் சொல்கிறான், நல்ல அறிவாளியாக அவன் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். லாசரு தூங்குனா எந்திரிச்சிருக்க போகிறாரு, இது என்ன பெரிய விஷயமா? ஏன்னா சில நேரம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தவறாய் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வந்து சூசகமாக பேசுவார்.
பொடி வச்சு பேசுகிற மாதிரி தான் என்ன சொல்கிறாரு, பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? நித்திரை அடைஞ்சிருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். நித்திரை எழுந்தால் அவன் சுகமடைவான். அந்த தமிழில் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அது வித்தியாசமாக புரிகிறது. தூங்குனா அவன் எந்திரிச்சிட போகிறான், இது என்னையா பெரிய விஷயம் அப்படின்னு. பிறகு பார்த்தாரு, இந்த மரமண்டைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம், அவன் செத்து போயிட்டான்ப்பா. என்ன சொல்கிறாரு? லாசரு செத்து போயிட்டான். உடனே கூட இருக்கிற நம்ம சொல்கிறாரு, தோமா என்ன சொல்கிறாரு, நம்மளும் போவோம், நம்ம அவங்க கூட சேர்ந்து மறிக்கும்படி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவருடைய ஊழியத்தில் கூட இருந்தவங்களாம் கொஞ்சம் கஷ்டமான ஆளுக தான். அவங்கள கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு தெரில. ஒன்று ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியில் கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அவர் அற்புதங்கள் செய்ய வல்ல தேவன் 2ஆம் அதிகாரத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசம் மாட்டினார். அதெல்லாம் கூட இருந்து பார்த்தவங்க இந்த மாதிரி காரியங்களை நம்புவதற்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. நம்ம வந்து ஆண்டவருடைய இந்த பவர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மட்டுப்படுத்துகிறோம், கண்டெயின் பண்ணுறோம். ஆண்டவரால் இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு வா போவோம், போயிட்டு என்ன செய்வோம், போய் ஏதாவது உங்களுக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால தான் 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் கொள்வதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள். சில நேரம் ஆண்டோடைய டீச்சிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. அதுக்காக அவங்க மோசமானவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக புரிஞ்சுக்குவாங்க. உடனே என்ன சொல்கிறான் வந்து, திதிமையோட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும், ஆண்டவர் வந்து ஒருத்தையும் செத்து போயிட்டான்னு சொன்னான். போய் ஒரு மறிச்சவனை பார்க்க போனால் மறிச்சு போயிடுவோமா? வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒன்று பேசணும்னு பேசிடுறாங்க. சில நேரம் என்ன செய்வாங்க, இந்த ஊழியத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேசணும், அவங்க பேசும்போது மற்றவங்களுக்கு ஒரு தவறான உதாரணம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்பட மாட்டாங்க. தோமா தைரியமாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். என்ன சொல்லிட்டான், வா போவோம். இவர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, இவன் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். தயவுசெய்து நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம், ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆனால் சில நேரம் ஆண்டவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்ம புரிந்து கொள்வதில்லை, கொஞ்சம் டியூப்லைட் மாதிரி காணப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொள்கிறாங்க. அடுத்தது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 17ஆம் வசனம் 4 நாளாயிற்று என்று கண்டார். ஆனால் ஆண்டவர் டிலே பண்ணதுக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த கோமா 24 hours 40 hours டாக்டர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. கரெக்டு தானே? பார்ப்போம், 48 வருஷம் அவர் கோமாவில் இருக்கிறாரு, இன்னொரு 72 hours பார்ப்போம், அவர் ஒரு திரும்ப ரெக்க ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க மருத்துவ உலகத்தில். ஏன்னா அந்த நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட வியாதி என்ன என்பது எழுதப்படலை. ஒருவேளை அவர் கோமாவில் போயிருக்கலாம். என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க போய் அவர் சுகமாயிட்டாருன்னா ஆண்டவர் வந்து ஒன்றும் சுகம் கொடுக்கல, என்னன்னா வந்து இது வந்து அவர் தூங்கினவர் இல்லை, என்ன கூட இருக்கணும்னே சொல்கிறேன், அவர் தூங்கிட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல பல வேர்ஷனில் பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா அவனை அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ளே வச்சு பண்ணணும். திரும்ப 4 நாளில் நாரி போயிடும்ன்றது உலகத்துக்கு தெரிய வரும், அதுக்கு பிறகு நம்ம அற்புதம் பண்ணுவோம்னு யோசிச்சார். ஆனால் ஒருத்தருக்கும் புரியலை. சில நேரம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் உடைய ஆரம்பங்களையும் அவர் இந்த பாதைகளையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லாதது போல காணப்படும். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய தான் போகிறார். அது எப்படிப்பட்ட அற்புதம்ன்றதை நமக்கு தெரியாது. அந்த ஸ்திரீகளுக்கு கல் எதிர்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வராங்க. வந்த பிறகு 21ஆம் வசனம் வாசிங்க. 21 11 21. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன், மார்த்தால குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு, மரியாதை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு, மார்த்தால குறித்து ரொம்ப கவலைப்படுறவ அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் அவன் முந்திக்கிட்டாங்க. என்ன பண்ணுறா, முன்னாடி வந்துட்டு ஆண்டவருக்கும் மார்த்தால் கண்டுக்கிற கான்வர்சேஷன் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். யார்? மார்த்தாளுக்கும் ரகசியங்கள் ஆண்டோடைய காரியங்கள்லாம் அவர் வேலை செஞ்சால் கூட அறிஞ்சுக்கிட்டா. அப்படி தானே? நம்ம எப்போவுமே மரியாள் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர், மார்த்தாள் சூப்பர் சிஸ்டர் இல்லை, அவங்க கொஞ்சம் மரியாளோட கொஞ்சம் கிரேடு கம்மின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மார்த்தாள் உடைய கான்வர்சேஷன் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருந்திருந்தால் என் தேவன் என் சகோதரன், இது வந்து அவள் வந்து வேர்ல்ட்லியாக பேசுகிறா. நம்மளும் சில என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நம்ம கூட எப்போவுமே இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி தானே?
நம்ம பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர் இல்லை போல அப்படின்னு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். மரியாதை போல் நீங்கள் அன்னைக்கு ஃபிசிக்கலாக அவர் இல்லை, அது உண்மை தான். ஏன்னா அவள் ஃபிசிக்கலாக அவள் லாஜிக்கலாக பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறா, நீங்கள் இருந்தீங்கன்னா சரி, ஆண்டவர் இருந்தாருன்னா அவர் என்ன டாக்டரா? அந்த டைமுக்கு அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு டாக்டராக கிடையாது. ஆண்டவர் அற்புதர், ஆனால் ஹீ இஸ் நாட் அ டாக்டர். ஆண்டவர் இருந்தால் என்ன செஞ்சுருக்க முடியுன்றது நமக்கு தெரியல அந்த டைம். ஆனால் அவளுடைய சந்தேகம்னா நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டா சகோதரன் நல்ல நாங்கள் பாசத்தோட ஃப்ரெண்ட்ஸாக காணப்படுறோம், ஏதாவது செஞ்சுருப்பாரேன்னு. ஒன்று ஆண்டவர் பார்க்குறாரு, அப்படியே ஸ்பிரிச்சுவலாக அவளை கைட் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்ல 22 வாசிங்க. இப்போ அவளுடைய கன்சர்ன் என்ன ஆயிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் ஆயிடுச்சு. என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டான். ஆனால் ஒன்று நிச்சயம் எனக்கு ஒரு தெரியுது, நீங்கள் ஜோம் பண்ணுனா தேவன் அதை கேட்பார். நம்ம என்ன நினைக்கணும், நம்ம மார்த்தாளை போல் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை காணப்படணும். எப்படி நம்பிக்கை? அந்த சூழ்நிலைகள் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனாவது மரிச்சவன் எழும்பின மாதிரி ஒரு சரித்திரம் எழுதப்படவில்லை. முதலாய் ஒரு சரித்திரம் உருவாக போகிறது. ஒரு மரித்தவன் 4 நாளாக இருந்தவன் எழும்ப போகிறான். அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஊட்டு வண்ணமாக ஆண்டவரால் மரித்த மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும். ஒரு ஜெபத்தின் வல்லமையையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது இயேசு கிறிஸ்து ஜெபித்தாலும் சரி, நாம் ஜெபித்தாலும் சரி, அது நடக்கும். அப்போ இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். தமிழில் கொஞ்சம் அதான் சொல்லல, ஆங்கில வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் திரும்ப எழுந்திரிச்சிருவார், ஹில் பி நார்மல், அல்லது ஹில் கம் பேக் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறா, நம்ம தான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் வந்தோன்னு என்ன உயிர் தெழுதல் போயிட்டு எங்கே போயிட்டாவா நேரா அவன் எழும்புவான். ஆனால் இன்னைக்கு கிடையாது, எல்லாரும் உயிரோடு எழும்பும்போது அவனும் உயிரோடு எழும்புவான். அப்போ அடுத்த ஆண்டவர் சத்தியத்தை சொல்கிறாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இதை விசுவாசிக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவளை ஒரு கன்விக்ஷன் கொண்டு வராரு. என்ன கன்விக்ஷன்னா, என்னப்பா உனக்கு சத்தியம் தெரியுது, எல்லாமே தெரியுது, ஆனால் ரியாலிட்டியை நீ கற்றுக்கோ. எதனால ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்னா, ஆண்டவர் ஜீவனும் உயிர் தெழுதுமா இருக்கிறான்றதை நீ நம்பணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சத்தியங்களை சொல்கிறோம், சரியான சத்தியங்களை சொல்லி கைட் பண்ணாதான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய விடுதலையை கொடுக்க முடியும். என்ன பண்ணுறா, ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறா. சொல்லிட்டு திரும்ப அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சிஸ்டர் வர்றாங்க. அவங்க 32 வாசிங்க, 32 11 32 மரியாள். இப்போ இவளுக்கு என்ன வருது, திரும்ப அதே எமோஷனலாக ஆண்டவரை கொண்டு வரா. ஒரு மினிஸ்ட்ரி முடிஞ்சிருக்கு ஆண்டவருக்கு, ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சிட்டாரு, இப்போ செகண்ட் செஷன் ஆரம்பிக்கணும். இப்போ முழு ஃபேமிலி வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனிதனாய் காணப்பட்டனால என்ன பண்ணுறாரு, அவள் அழுகிறதையும் அவளுடைய யூதர் அழுகிறதையும் யூஸ் கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைத்து, அவனை எங்கே வைத்தீர்கள் ஆண்டவரே பாரும் என்றாங்க. இவ்வளோ நேரம் ஆண்டவர் உயிரோடு எழுப்பணும்னு ஐடியா தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். அதனால தான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற வசனம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் 100% ஹியூமனாக இருந்தார், எந்தளவு அந்த குடும்பத்தை நேசன்றதை அந்த கண்ணீரின் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் மனுஷரூபமாக இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அந்த ரெண்டுதையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. என்ன ஆயிடுச்சு, அங்கே கூட ஒருத்தர் இருக்கிறான், என்ன பேசுகிறாங்க 36. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சில மக்கள் இந்த கமெண்ட்ஸ் அடிக்க இருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸு நல்லதுக்கும் இருக்கும், கெட்டதுக்கும் இருக்கும். இவன் ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான், என்னென்னா இவர் எவ்வளவாய் சிநேகித்தார் என்றாங்க. நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆண்டவரும் லாசருவன் நல்லா அவரை இது பண்ணுற, ரொம்ப அவங்களுக்குலாம் நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், குழந்தைகள்லாம் திறந்தாரு, இவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? அதாவது இதில் ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குறாங்க. சில நேரம் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை முன்னரமே என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொல்லிடுறாங்க, இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா? நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பல சீரியல் எடுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து நல்ல வேலைக்கு மட்டுப்படுத்தாமல் இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நேசிச்சாருன்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதை செய்யக்கூடாதா? இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் இருக்கார், அவர் என்ன செய்யக்கூடாதா, அவர் ஜெபிக்கக்கூடாதா, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கே, அவருக்கு என்ன அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிறது எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் அவங்க வேறு மாதிரி. நான் அதை சொல்ல விரும்பல. புரியுதா? அது ஒரு ஈக்குவேஷன் வச்சுருப்பாங்க. நல்லா ஊழியம் செய்கிறவங்க யாருமே ஆண்டவர் உங்கள் அந்தந்த ஊழியர், அதாவது போதகர்களை குறித்து நான் சொல்கிறேன், அவங்க உங்கள் மேலே இருக்க கன்சர்னை அவங்க வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறையா தாய்மார் இருக்கீங்க, கோச்சிக்காதீங்க. புரியுதா? நீங்கள் உங்கள் எமோஷன்லாம் கொட்டிடுவீங்க. ஆனால் எந்த ஒரு தகப்பனும் எமோஷனை வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஆனால் அவர் தான் அந்த குடும்பத்தை குறித்து அதிக கன்சர்னோடு இருப்பாங்க. அவங்க அந்த கன்சர்னை பற்றி பேச மாட்டாங்க. வெயிலில் மழையில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த குடும்பத்தை முன்னிறுத்துறதுக்கு அவங்க படுற பாடுகளை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்க போன பிறகு தான் தெரியும் நமக்கு. சில நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்களுடைய அவங்களுடைய ஊழியத்தின் தன்மைகளை நீங்கள் சரியாக புரியாட்டி வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் அதோடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். தட் வில் பி டூ லேட். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் புரிகிற போது யூதாஸ் மாதிரி சில நேரம் என்ன ஆயிரும், ஐயையோ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது உன் பாடுன்றுவான். என்ன சொல்லிடுவான்? உன் பாடு. உனக்கு தெரிஞ்சு தானே செஞ்ச, அவர் நல்லவர்னு தெரியுது இல்லை, பிரியா பண்ண. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பாஸ்டர் எதுவும் பேசலைங்க, நீங்கள் அவர் தான் சொன்னான்னு நினச்சிடாதீங்க. வந்து எதை குறித்து நாங்கள் பேசலை, இங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நான் அப்படிலாம் கேட்டுக்க மாட்டேன், சொல்கிறேன். ஏன்னா சில நேரம் பயமாக இருக்குது பேசும்போது சபையில். என்னென்னா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, ஒன்றும் சொல்லலை. நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமாக இருக்கும்போது ஆண்டவர் கூட இருந்தவங்களே அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் சாதாரண ஆள், எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்போ வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, தமக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு வந்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இயேசு கல்லை எடுத்து போடுங்கள்ன்றாரு. அங்கே ஒருத்தங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கல்லை யார் நமக்காக பண்ணுவார்னு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கள்னு. எடுத்து போடும்போது திரும்ப அந்த அம்மா வந்துட்டாங்க. யார்? மார்த்தாள். 4 நாள் ஆயிற்று. நாருமே ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களையும் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாயிட்டு இருக்காரு. இவ்வளவு ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டையை உள்ளே போடுறாங்க. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது உண்மைதான், ஏன்னா நாரை தான் செய்யும். ஆனால் அவங்க வந்து ஆண்டவர் இருந்து வந்தாருன்னா உயிரோடு எழுப்ப முடியும், ஜெபம் பண்ண நடக்கும்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசியில் மனுஷிகத்தில் எப்படி பேசுகிறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம், சத்தியத்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், நடக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது, ஒரு நேரம் ஒன்று வரும்போது மனுஷிகத்தில் என்ன பண்ணிடுறோம், முடிவு பண்ணிடுறோம். இப்போ என்ன சொல்கிறா, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையா? சில நேரம் சில வசனங்களில் சில காரியங்களை திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல வேண்டிய காரணமாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம அப்பப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கேட்ட வசனத்தை மறந்துடுறோம். அதனால தான் சில நேரம் வசனங்கள், ஒரே வசனங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களுக்கு வேறு வசனமே தெரியாதுன்றதில்ல, அந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய கிரியை ஆண்டவர் நடத்துகிற வரைக்கும் அந்த வசனத்தை சொல்லிட்டே தான் இருப்பார். 2ஆம் வகுப்பு வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடை நீங்கள் தேடுற வரைக்கும் டீச்சர் 2ஆம் வாய்ப்பாடில் தான் அவங்க நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகவே முடியாது. ஏன்னா இதை முடிக்காமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தகராறாயிரும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்றைக்கி ஆவிக்கிற உலகத்தில் எனக்கு 2ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை, 3ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை, டைரெக்டாக கால்குலேட்டர் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அந்த மெத்தடெல்லாம் அவர் யோசிக்கிறதே கிடையாது. அந்த காலத்து மெத்தட் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னை கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் கால்குலேட்டர் இல்லாமல் என்னால் கூட்ட முடியும், பெருக்க முடியும். என்ன காரணம்னா, அன்னைக்கு எனக்கு போட்ட அடித்தளங்கள், இந்த டீச்சர் கொடுத்த ஃபவுண்டேஷன். ஆரம்ப காலத்தில் ஊழியங்களில் அப்படிப்பட்ட அடித்தளங்கள் காணப்பட்டுச்சு. இன்றைக்கி அடித்தளமே இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி. புரியுதா? ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு வார்த்தை, அப்படி ஒரு பூரிப்பு, ஒரு மகிமை அப்படின்னு சொன்னால் போதும். இப்போ ஒன்றும் இல்லை, நாங்களும் பார்த்திங்கன்னா ப்ராஃபட்டிக்கலாக சில வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். நான் அப்படி ஏமாற்ற விரும்பலை, வந்து உண்மையாக சொல்கிறேன். ப்ராஃபட்டிக்கலாக வார்த்தைகளை சொல்ல முடியும். புரியுதா? ஆண்டவருடைய தேவை, வாழாக்கணும் தேவை. இங்கே வந்திருக்கிற ஒரு சகோதரி, புரியுதா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நிறையா சகோதரிக்கு பிரச்சனை தான் வாழ்க்கை. அதனால் ஒரு சகோதரி இல்லை, பல சகோதரிக்கு
அது மாதிரி ஒரு பொதுவான பேரை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த பேர் காமனாக இருக்கும். நான் யாரையும் குற்றப்படுத்தலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்களும் ஊழியம் செய்கிறோம். என்ன சொல்கிறேன்னா இதுதான் நடக்குது. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அது பின்னாடி தெரிகிற ஒரு குரூப் இருக்குது. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதுதான் மெயின். இதை மெயின் தான் இதான். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாய்ப்பாட்டை விட்டுட்டு கால்குலேட்டரை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மொபைல். நானும் பார்க்குறேன் 2+2 என்னென்னு கூட்டுறது கூட இன்றைக்கி மொபைல் எடுத்து பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆவிக்குற நிலைமையில் இருக்க நாம் என்ன பண்ணுறோம், சில நேரம் வசனங்களை தேடிட்டு இருக்கோம். அப்படி தானே? வசனங்களை தேடிட்டு இருக்கோம். எவ்வளோ வசனங்கள் கற்றுருக்கோம், எவ்வளோ வசனங்களை கேட்டிருப்போம். யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன், இதே சபையில் நான் வளர்ந்துருக்கிறேன். அந்த நாட்களில் எங்களுடைய இருதயங்கள் காதுகள்லாம் அடைக்கப்பட்டு தான் காணப்பட்டுச்சு. இன்றைக்கி என்னென்னா ஆண்டோடைய பெரிய கிருபை இறக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை அன்னைக்கு சண்டே ஸ்கூல்லே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ கற்றுக்கொண்ட சில வசனங்கள் மூலமாக தான் இன்றைக்கி அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்க ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த அடித்தளத்தை போட்ட இடத்த மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏறின ஏணியை எட்டி உதைச்சிட்டு என்ன பண்ணுறோம் போகிறோம். நீங்கள் திரும்பி இறங்க வேண்டிய ஒரு நாள் தேவைப்படுது. அந்த ஏணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் இறங்க முடியாது. நீங்கள் மேலே நிற்கதே நிற்க போகிறீங்க. யார் அவங்கள தூக்கிட்டு போனாங்களோ அவங்க இன்னொரு படிக்கு போயிட்டு அவங்க இன்னொரு வழியாக இறங்கி போயிடுவாங்க. நீங்கள் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால் நீங்கள் வெற்றின துறவையும் எங்கே வந்தீங்களோ அதை மறந்துடாதீங்க. யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் அன்பான அறிவுரை, உங்கள் பெத்த தாயை உங்களை ஆபிக்கிற நிலைமையில் யார் பெற்று வளர்த்தாங்களோ அவங்கள மறந்துட்டு புரியுதா, இன்றைக்கி வந்தவங்களோட நீங்கள் கூடி கொலாவிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்தவங்க அவங்க குறிப்பிட்ட நாட்களில் உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு இருக்க வரைக்கும் தான் நல்லா இருப்பாங்க. அதுக்கு பிறகு வேற ஐயோ ஹாய் பாயிண்ட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நான் அன்பான ஆலோசனை நான் சொல்கிறேன், புரியுதா. இது எனக்கு இது ரெவலேஷன் கிடையாது. நான் சொல்கிற விஷயம் இது என்னென்னா, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவனுக்கு உதவி செய்வராக. என்ன ஆயிடுச்சு, கல்லை எடுத்து போட சொன்னாங்க. எடுத்து போட சொன்ன உடனே அவர் ஜோம் பண்ணுறாரு. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குருட்டாம்போக்கில் எதையும் செய்ய மாட்டார். நமக்கு ஒரு மாடல் வச்சுருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 42 சொல்கிறாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, நீ செவி கொடுத்தபடினால். ஆண்டவருடைய ஜெபத்துடைய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் எனக்கு செவி கொடுத்துருக்கீங்க, செவி கொடுப்பீங்க, இப்பவும் கொடுக்க போகிறீங்க. ப்ரெசென்ட்லேயும் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், பாஸ்ட்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஃப்யூச்சர்லேயும் ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கை ஜெபத்தில் காணப்படணும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஃப்யூச்சரையும் நினச்சி ஜெபிக்கலாம், ஃப்யூச்சருடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம், ப்ரெசன்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம். பாஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக ஆண்டவர் பாஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆண்டவர் சந்திச்சனால அவருக்கு நன்றி சொல்லணும். என்ன சொல்கிறாரு, உம்மை ஸ்தோத்தரிக்கிற நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் இப்பொழுதும் எனக்கு என்று நான் அறிந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு அந்த ரெவலேஷன் வருது. என்னென்னா, நான் கேட்குறேன், ஆனாலும் என்ன சொல்கிறார், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் அவர்கள் நிமித்தம் இதை ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போதே அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார். இதற்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். ஏன்னா சுற்றி உள்ள மக்களுடைய நிலைமைகளை அவர் அறிஞ்சிட்டு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் ஒரு ஜெப முன்மாதிரியை வச்சிருக்கிறாரு. ஜெபிச்சா என்ன அற்புதம் நடக்கும் அதை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு முன்மாதிரி வச்சிருக்கிறாரு. இவங்களை சொன்ன லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நம்ம நினைக்கலாம் அற்புதம் எப்படி செய்யணும்னு. சில நேரம் ஆண்டவர் அதுலேயும் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. ஏன்னா சுற்றி என்ன பண்ணிருப்பாங்க, காதெல்லாம் பஞ்சு வச்சுருப்பாங்க. கரெக்டாக காதில் பஞ்சு வச்சுருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியல, நம்ம லாசருவை பார்க்கல. ஒருவேளை அந்த காலத்தில் இருந்த அந்த எம்பாமிங் மெத்தடில் பண்ணியிருக்கும் போது அவர் கொஞ்சம் காது என்ன இருந்திருக்கும், ஏன்னா சுற்றி பேண்டேஜ்லாம் போட்டனால என்ன பண்ணுறாரு, என்னதான் அற்புதம் செஞ்சாலும் சில மெத்தட் ஆண்டவர் ஃபாலோ பண்ணுறாரு. கண்ணீர் விடுறாரு, ஜெபிக்கிறாரு, சத்தமாக கூப்பிடுறாரு. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில மெத்தடுகளில் ஃபாலோ பண்ணணும். சும்மா மேலோட்டமாக ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. நம்ம செயல்படணும். செயல்படுவதற்கு மனிதர்களை என்ன சொல்கிறாரு, அடுத்து என்ன சொல்கிறாரு, அவன் வெளியே வந்தான், அவன் காலும் கையும் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இயேசு அவர்களை நோக்கி இவர்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இன்னைக்கு சொல்கிறேன், லாசருவை போல உலகத்தின் காரியத்தின் மூலமாக மரித்து போட்ட அநேக மக்கள் காணப்படுறாங்க. நீங்கள் இயேசுவின் சார்பாய் அவர்களுக்கு சென்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை விடுதலை செய்து என்ன பண்ணணும், கட்டவிழ்த்து என்ன கொண்டு வரணும், விட்டுட்டு என்ன பண்ணணும், அப்படியே விடல என்ன பண்ணுறாங்க, அது மூலமாக சாட்சியை உருவாக்குறார் ஆண்டவர். என்ன சாட்சி உருவாக்குறாரு, லாசருடைய மரணத்தில் இயேசுவின் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டது. சில நேரம் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரால் மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். நம்ம நினைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியத்தை வைத்தும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட முடியும்.
நீங்கள் முழு சரித்திரம் பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக காரியத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய நாமம் மகிமைக்கு என்று அல்லது என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக செய்கிற காரியங்கள் அதிகமாகிடுச்சு. அந்த நாட்களில் எல்லாமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நாட்கள் நடந்த அற்புதங்களை பற்றி, மதுரையில் நடந்த அற்புதங்கள், இந்தியாவில் நடந்த அற்புதங்கள், கண்கள் குருடான கண்கள், ஒரு காலத்தில் நோட்டீஸ் போஸ்டர் எல்லாமே குருடர் பார்வையிடறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், சப்பான் நடக்கிறார்கள்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி எவ்வளோ ஊழியம் நடக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குதா? ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது. என்ன காரணம்னா, அந்த பழைய மாடல் ஊழியத்தை திரும்ப நம்ம எடுத்து செய்யணும். என்ன காரணம்னா, அந்த ஊழியம் தான் சரியான ஊழியமாய் காணப்பட்டுச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த சொன்ன மாதிரி சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமாக, ஃபாஸ்ட் ஃபுட் மினிஸ்ட்ரி. என்னது, ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தேவை டேஸ்டான ஃபுட்டு. ஆனால் அது எப்படி வந்துச்சு, அதோடைய பின் விளைவுகள் என்ன, அவங்க யூஸ் பண்ணுற அஜினமோட்டோனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. நாள் ஒன்று வரும், புரியுதா? இத்தனை மருத்துவமனைக்கு அவர்கள் மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மருத்துவமனை ஊழியர்களும் இப்படி ஊழியர்களும் என்ன பண்ணுறாங்க, சில காரியங்களை செஞ்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சரியான ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வரும்போது சில பேருக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கும். என்ன பண்ணுவார், ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கி மறுபடியும் மந்தியாலயம் சேர்த்து கொள்வார். ஒரு சிலர் டூ லேட் ஆயிரும், அவங்க போக வேண்டிய இடத்துக்கு எங்கேயோ போய் சேர்ந்துருவாங்க. லாசரு என்ன பண்ணார், உயிரோடு வந்துட்டார். அப்போ அங்கும் ஒரு கல் காணப்பட்டுச்சு. முதல் கல் பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்னேற முடியாத தடை. ரெண்டாவது கல் மரித்தவன் வெளியே வர முடியாதபடி ஒரு தடை. மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5:22. மார்க் எழுதின சுவிசேஷம். ம் 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 போதும். இப்போ அவர் யார்? எவர் யார்? ஜெப ஆலய தலைவன், ஒரு எஸ்டீம்டு பர்சன். அந்த சொசைட்டியில் இருக்க பொதுவாக பார்த்திங்கன்னா யூதர்கள் ரொம்ப தங்களுடைய மரியாதையை ரொம்ப கட்டி காக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா அப்படிலாம் போய் இன்றைக்கி மாதிரி ஒரு காரணத்துக்காகலாம் போய் மாற மாட்டாங்க. அந்த ஜெபாலய தலைவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு உண்மையாக ஆண்டவர் யார்ன்றதை அறிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் அல்லது என்னுடைய தியாலஜி அல்லது என்னுடைய ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தேவை என்னென்னா ஹீலிங். அந்த ஹீலிங்க்கு வேணும்னா நான் யாரை பார்க்கணும், சரியான நபரை பார்க்கணும். அந்த நபர்கிட்ட போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா காலில் விழுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒரு பெரிய தலைவர் தான். ஆனால் வருகிற எல்லா வயதில் மூத்தவங்க இல்லை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் என்று அந்த மணமக்களுக்கு சொல்கிறாங்க. அவரும் அந்த காலை தொட்டு கும்பிடுறாரு. இதில் என்ன காரணம்னா, இதில் என்னத்தை நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவு அந்த இருதயத்தில் தாழ்மை இருக்குது. இன்றைக்கி நமக்கு அந்த தாழ்மை இருக்கா? நம்ம ஆண்டோடைய பாதத்தில் நம்ம விழுவதுக்கு ஆயத்தமாக காணப்படுகிறோமா? அதுக்கு தடையாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்டீஜ். நான் உள்ளனம்மா, நான் யார், நான் ஜெபிக்காத ஜெபமா நான். ஆனால் இந்த ஜெபாலய தலைவன் பாருங்க, ஜெப ஆலய தலைவன். அப்போ அந்த ஜெபாலயத்தில் அவர் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், அவ்வளோத்தையும் பண்ணவர். ஆண்டோடைய பாதத்தில் என்ன பண்ணிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, காலில் விழுந்துட்டார். விழுந்து என்ன சொல்கிறாரு, அது வாசிங்க 22:5. ம் 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 வாசிங்க. ம் 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 அவனுடைய ரிக்வெஸ்ட் பண்ண மிகவும் வேண்டிக் கொண்டான். அடுத்து என்ன சொன்னா, அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த டாக்டர், அவருடைய ஹெல்த் கண்டிஷனை சொல்கிறாரு. என்ன அதுன்னு, மரண அவஸ்தை. அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அடுத்ததாக நீங்கள் அவள் ஆரோக்கியம் படும்படி என்ன செய்யுங்க, உங்கள் கையை வைங்க, அப்பொழுது பிழைப்பான். அதுக்கு முன்பாக யாராவது இப்படி ஒரு ஜெபம் கேட்டு ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்ற மாதிரி சரித்திரம் இல்லை. ஆனால் அந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவர் கை வச்சு ஜெபிச்சா அது கட்டாயம் என் மகா மரணத்திலிருந்து விடுதலை பெற முடியும். உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சில மெத்தட்ஸு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. அந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும். சில நேரம் சிலவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கெலாம் கொஞ்சம் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆகிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இந்த ரீசெண்டாக சிலலாம் சொல்லித்தராங்க, நீங்கள் விசுவாசிச்சா போதும், நீங்கள் நம்பினா போதும் அப்படின்னு. ஆனால் வர வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? ஜெபாலயம். எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே தான் வரணும். புரியுது? ஏன்னா சங்கீதம் 27 வாசி பார்த்தீங்கன்னா, தீங்கு நாளில் எங்கே கொண்டு வர சொல்கிறாரு? இங்கே வா. புரியுதா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? கூடாரத்துக்கு வராமல் இன்றைக்கி இந்த ஜூமுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் அந்த ஜூம் ஆன்லைன் எல்லாமே என்ன பண்ணிருச்சு? பாதி பேரை சோம்பேறி ஆக்கிருச்சு. இப்போ நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன். நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு இன்விடேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, என்னென்னா எங்கள் திருமணத்துக்கு, குடும்ப திருமணத்துக்கு வரும்படி கேட்டுக்கல. நான் கிஃப்ட்டையும் திரும்ப வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன்னா எப்படி இருக்கும்? ஒரு ரூபா நோட்டு, ஒரு 1000 ரூபா நோட்டு, இல்லை செக்கப் போட்டு 1000 நோட்டு இல்லை, இப்போ 500 நோட்டு தான். சரி, ஒரு 10 நோட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து நம்பர் வழியாக போட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதான் எனக்கு இன்விடேஷன் அனுப்புறீங்க, என் கிஃப்ட் இது தான் அப்படின்ன உடனே உங்கள் முகம் எப்படி இருக்கும்? வந்து ஆண்டவரும் புரியுதா எதுக்கு சபை வச்சுருக்கிறாரு? இங்கே வரணும். அண்ணால் எங்கே போனா? தேவ சமூகத்து தான் போனா. எங்கே எதுலலாம் தேவ சமூகம் தேவையோ அந்தந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் வந்தால் தான் ஆண்டவர் வருவார். இவர் வந்து சொல்லிலாம் அனுப்பலைங்க, ஒருத்தர் சொல்லி அனுப்புனா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? டைரெக்டாக வந்துடுறாரு. உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் எது? தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு? மிகவும் வேண்டிக் கொண்டான், அவர் அவனோட கூட போனார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிக்வெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுன்னா, அவங்களுடைய கன்சர்ன் என்னன்றது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உடனே ஆக்ட் பண்ணுறாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது? ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. சில நேரம் ஆண்டவர் வந்து அப்படி டிலே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேண்டையும் டிலே பண்ண மாட்டார். நம்ம நினைக்கிறோம் அவர் சர்வவல்ல தேவன், அவருக்கு எல்லா வல்லமெல்லாம் உண்டு. சில நேரம் சில காரியங்கள் தாமதமாக வருவதற்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். இதில் அழகாக எழுதியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே போயிட்டுருக்கு. இதில் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாலோட ஸ்திரீ வரா, அவள் சுஸ்தமாகறா. அது எவ்வளோ நேரம் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு செய்தி வருது, ஜெபாலயத்தில் வீட்டிலேருந்து வருது. என்னென்னா, அவங்க மகா மறைச்சு போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம சூழ்நிலைகள் முடிஞ்சு போகுதுன்னு வர வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பார். அவருக்கு தெரியாதா மறைச்சு போவான்னு? ஏன்னா மரண அவஸ்தைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆண்டோடைய வல்லமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரணத்தையும் மேற்கொள்ள முடியுன்ற வல்லமை அவருக்கு இருக்குது. அந்த அதிகாரம் இருக்குது. மரணத்தின் மேலே அதிகாரத்தை பெற்ற தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாரு. சொன்ன உடனே 36ஆம் வசனம் வாசிங்க. 5:36. ஏன்னா இந்த நியூஸ் வந்த பிறகு எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் என்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அவ்வளோதான். ஏன்னா அதுவும் மற்றவங்க மரணமே நம்மளை பாதிக்குது. சொந்த பிள்ளையுடைய மரண செய்தி கேட்டோடனே அமைதியாக இருக்க முடியுமா? ஏன்னா அவன் 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 புரோக் ஆகிடக்கூடாது, அவநம்பிக்கை ஆகிடக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. சில நேரம் நம்ம வந்து இங்கே வரும்போது அநேக நேரத்தில் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுப்பாரு. அந்த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது மரணமாக இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். நாங்கள் இப்படி பேசுகிறோன்னா அப்படின்னா, ஆண்டவர் இந்த பாதையில் நடத்தியிருக்கிறாருங்க. தீயையும் தண்ணீரையும் எல்லாம் பாருங்க அது வாசிங்க, சொல்லுங்க. தீயையும் இல்லை தீயையும் தண்ணீரையும். இன்னைக்கு எல்லாரும் என்னமா தீயையும் தண்ணீரையும் பைபாஸ் பண்ணி வருவதற்கு ரெடியாக இருக்கிறோம். கரெக்டாக ஒரு பைபாஸ் போட்டு ஒரு பிரிட்ஜு கட்டி. ஆனால் சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சில குடும்பங்களில் அந்த தீ போன்ற அனுபவங்கள், தண்ணீர் போன்ற அனுபவங்கள் ரெண்டுமே அழிவை கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அது நடுவில் தான் என்ன செய்கிறாரு? அப்போதான் நீங்கள் அந்த வசனத்தை சொல்லும் போது சரியாக இருக்கும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை உண்மையை நிறைவேறிச்சு அப்படின்னா அது ரொம்ப கடினம். அது நான் அந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்களை ஒப்பு கொடுக்கல, அது எழுதி கிடையாது. சில நேரம் ஆண்டவர் சிலவரை அந்த பாதையில் நடத்துகிறாரு. இந்த ஜெபாலய தலைவனுக்கு அந்த மரணம் என்பது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் இந்த வார்த்தையை அனுப்பி என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம்னு சொல்லி அடுத்து என்ன சொல்கிறார்? 37ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவானை தவிர வேறு ஒருவனும் தம்மோடு வருவதற்கு. சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த சில ஆளுகளை செக்ரிகேட் பண்ணிடுவார். சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது இதெல்லாம் தேராது, என்ன சொல்லணும், அவிஸ்வாச வார்த்தைகளை அள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எது ஒரு பெரிய ஊழியம் நடந்துட்டு இருக்குங்க, இதெல்லாம் நடக்காதுங்க,
இப்படிலாங்க அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில நேரம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் சொன்ன நல்ல செய்தியோட அந்த 10 பேர் சொன்ன துர்செய்தியும் என்ன செய்யுது, பரவ தான் செஞ்சுச்சு. சில நேரம் பரப்பி விட்டுரும். அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள குரூப்பெல்லாம் கூட்டு போனால் அவருடைய விசுவாசமே இதாயிரும். என்ன ஆயிரும்? இதா நீங்கள் ஒரு நல்ல சார்ஜர் வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணால் அந்த சார்ஜர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் டம்மியான வச்சு போட்டிங்கன்னா உங்கள் மொபைலும் சார்ஜ் ஆகாமல் அது உள்ள சார்ஜும் இறங்கிடக்கூடாது. சில நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, இது இப்படி அப்படி இப்படி. என்ன இயேசு சீசர்கள் அநேகம் பார்த்தீங்கன்னா அவர் செக் பண்ணும்போதெல்லாம் ஒருத்தங்க சொல்லுவான், இது போதாது. என்ன சொல்லுவார், பிரசங்கம் பண்ணிடுறாங்க, இது எம்மாத்திரம், இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். எதனாலுமே தவறாகவே புரிஞ்சுக்கிற மக்கள் மத்தியில் தான் அவரும் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தாரு, இவங்க 3 பேரும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினச்சிருப்பாரு நினைக்கிறேன். யார்? யோவான், பேதுரு, யாக்கோபு. இவங்களை மட்டும் வந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இப்போ தான் சொல்கிறாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாருன்னு. என்னடா உடனே என்ன சொல்லியிருப்பான் எல்லாரும், என்ன அந்த ஆள் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு. என்னது? ஏன்னா மரித்த பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயம் குளிப்பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்கள மரித்தது உறுதிப்படுத்தின பிறகு தான் செய்தி அனுப்பியிருப்பாங்க அப்பாவுக்கு. கரெக்டாக? அப்போ உறுதிப்படுத்தி அவங்க போய் சொல்கிறதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, மரித்த ஆளை உடனே குளிப்பாட்டி வேறு வஸ்திரம் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவன் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். பார்த்தார் இவர், எல்லாரையும் வெளியே போக சொல்கிறார். என்ன சொல்லிட்டாரு, சில நேரம் ஆண்டவர் கிரியை செய்யும் போது நம்ம கூட சிலவங்களாம் இருக்கக்கூடாது. உண்மையாகவே அவங்கள அனுப்ப தெரியணும். உங்களுக்கு நன்மை நடக்கும் போது சிலவன் என்ன பண்ணுவான், அந்த நன்மை நடக்காதபடி என்ன பண்ணுவான், நெகட்டிவான வேவ்ஸை கிரியேட் பண்ணி அனுப்பிட்டே இருப்பான். என்ன பண்ணிடணும், வெளியே போகணும். அப்படியால கூட வச்சுட்டீங்க அப்படின்னா ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியலங்க. அவர் சர்வ உள்ள தேவன். அவரே அவருக்கே இருந்தால் நம்மளாம் ஏமாத்துறோம் வந்து இதா. உங்கள் கூட உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை காத்திருக்கிறீங்கன்னா, யார் யாராக நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்களெலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. புரியுதா? அவங்க கிட்ட அதை பேசாதீங்க. ஆண்டவர் செய்வார்னு சொல்லுவாங்க, அவனே சொல்லுவாங்க, அதில் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. அந்த நேற்று தான் ஒருத்தன் மறைச்சு போனான், இதே வியாதியில் ஒருத்தன் மறித்து போனான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் செலவு பண்ணார். சிலவங்களாம் வேடிக்கையாக பேசுவாங்க, இந்த மாதிரி வந்தால் அவங்க செத்து தான் போவாங்கன்னுவாங்க. ஆனால் அப்படி இருக்காது உண்மை. இதை கேட்டவே என்ன ஆயிடுவான், ஹார்ட் அட்டாக் வந்து இவன் செத்து போயிடுவான். உண்மையாக பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயமே இல்லாமல் இருக்கணும். எஸ்பெஷலி கோவிட் அப்போ, ஏன்னா நான் கோவிட்டில் ஐசியூக்கு போனால நான் உள்ளே போகும்போது ஆண்டோடைய பெரிய இறக்கம் கருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் பயத்தை கொடுக்கல. ஆனால் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருந்துச்சு, அப்பப்போ வந்து நிறைய பேர் குட் பை சொல்லிட்டே இருப்பாங்க. என் மனைவியை டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, என்ன நடக்கும்னு தெரியாது. அது உண்மைதான், டாக்டர் போய் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் உள்ளே போகும்போது என்ன பண்ணேன், தைரியமாக உள்ளே போனேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இதில் இந்த கோவிட்டில் உள்ள பெரிய பிரச்சனையாக அநேக டிப்ரெஷன் போயிடுவாங்க, நிறைய ஹாலுசினேஷன்ஸ் வரும், நிறைய தாட்ஸ் வரும். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு, அப்படி க்ளூமியாக இருக்கும். ஐசியூவில் போனீங்கன்னா மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்ல அடிக்கடி. அதனால என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இருக்கும், நம்மளால் ஜெபிக்கலாம் முடியாது, ஒரு இருளோட ஒரு நிலைமை தான் காணப்பட்டுச்சு. ஆனால் ஆண்டோடைய பெரிய இறக்கம் கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை வந்து அவர் வந்து அது ஒப்பு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன், என்னால் அந்த இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயம் வந்துருச்சுனாலே என்ன ஆகும், ஒவ்வொன்றா ஆகும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு உங்கள்கிட்ட காணப்படுகிற பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருந்து ஜெப. ஏன்னா அந்த பயம் வந்துருச்சு அவனுக்கு, அதை பார்த்துட்டார், அவர் ஆவியில் உணர்ந்திருப்பார், இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பிள்ளை செத்து போயிட்டா, அவன் வந்த நோக்கமே என்ன ஆகுது, டிஃபீட் ஆக போகுது. அவன் ஆண்டவர் நோக்கி வந்த காரணமே என்ன ஆக போகுது, அதுக்கு பலன் இல்லாமல் போதேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம்லாம் இரு, இந்த நம்பிக்கையின் வார்த்தை சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க ஆவிக்கிற நிலைமையில எந்த நிலைமையில மரணத்தை போல காணப்பட்டா, அவங்களுக்கு சொல்ல வார்த்தை பயப்படாதீங்க, நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு நடந்தது எப்படியோ உங்களுக்கு ஆண்டவர் வேற மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டனால எங்களால் பேச முடியும். எல்லா பாதையும் ஆண்டவர் நடத்துவார், அந்த பாதையில் வெற்றியாகவும் கொண்டு வருவார். ஒரு பொழுதும் அவர் நம்மளை வந்து உள்ளே அமுக்கிடவே மாட்டார், இதை நம்பி இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் நகைச்சாங்கன்னு போட்டிருக்கு. பிற பார்த்தாரு, எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு தகப்பன் தாய் தம்மோட வந்தவரை அழைத்து கொண்டு என்ன சொல்கிறாரு, கையை பிடிச்சி என்ன சொல்கிறாரு, தூக்கி விடுறாரு. ஏன்னா அவர் வந்து எப்படி ஜெபம் கேட்டார், வந்து உமது கையை வையும். அப்போ அவர் சொன்ன மெத்தடையும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. சில நேரம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மெத்தட்லேயே என்னென்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவார். ஏன்னா ஜபாலயத்தை சொல்கிறால, நீங்கள் வந்து கையை வைங்க, அவன் சொஸ்தமாவா. லாசர் மேலே கை வைக்கல, கரெக்ட் தானே, கை வச்சாரா, வைக்கல, கூப்பிட்டாரு வான்னு.
ஆண்டவருடைய மெத்தட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சில நேரம் உங்களுடைய வாஞ்சியை கூட ஆண்டவர் நிறைவேற்றுவார். அன்றைக்கி அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா மகா பொழைப்பா. இப்போ அவனுடைய ரிக்வெஸ்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிராண்ட் பண்ணுறாரு. அதை வந்து என்ன பண்ணுறாரு? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் உங்கள் நிலைமையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாது, சில கல்கள் தடையாக காணப்படுகிறது, அல்லது என் வாழ்க்கையில் மரித்த சூழ்நிலை போல காணப்படுகிறது, அல்லது மரித்தாயிடுச்சு, இதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோதான், இதுக்கு பிறகு நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக எதுவும் பண்ண முடியாது, ஜெபத்தில் நடக்காது, இது ஒன்றும் அற்புதம் நடக்காதுன்ற சொல்லி அநேகரை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற நிலைமையில் காணப்படலாம். இன்னைக்கு காலையில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, இந்த 3 சமூகம் வச்சு பார்க்கும்போது எது எதெல்லாம் மறிச்சிருக்கோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் நீங்கள் மறிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு கவியை பாடி நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய நம்ம செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தின்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. உங்க வாழ்க்கையில் மரித்தோரே ஆண்டவர் உயிரிழப்பு செஞ்சுட்டார்னா உங்கள் நோய்கள் உங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவருக்கு எம்மாத்திரம். இன்னைக்கு வந்து எந்த காரியம் உங்களுக்கு தடையாக காணப்படுகிறது, ஆண்டவர் நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். சர்வ ஞானி அவர், சர்வ ஞானி. உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மேலானவர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்க சொல்றது புரிஞ்சாதான் பதில் சொல்லும். ஆனா அதையும் தாண்டி ஆண்டவர் யாரு? சர்வ ஞானி. ஏஐ தாண்டி அவர் சூப்பர் ஏஐ. சூப்பர் ஏஐ கூட வந்து சொல்றாங்க, சூப்பர் ஸ்கொயர் ஏஐ அவர் தான். உங்க பிரச்சனை என்ன, அது என்ன உருவாயிருக்கு, அது எதுக்கு காரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன். டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரரில் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக என்ன பண்ணுவார்? லாசருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அதை கரெக்டாக டீல் பண்ணார். அதுக்கு எந்த ஜெபத்தின் மூலமாக விடுதலை கொடுத்தாரு. இங்கே வந்து விசுவாசத்தை எல்லாம் பெருக பண்ணி அவிசுவாசத்தெல்லாம் விலக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அவர் கையை வைக்கிறாரு, அந்த மகள் வெளியே வரா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த கவியை நான் தொடர்ந்து பாடும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே கிரகிக்க முடியா காரியம் செய்கிற தேவன். இந்த யோபுல அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன். அவருக்கு செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கூடாது ஒன்று இல்லைன்னு பாடினீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே செய்துட்டாரு. அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சு. நீங்கள் போகும்போது அந்த கல் புரட்டப்பட்டதாக காணணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் வெளியே போகணும். புரியுதா? சுற்றி இருக்க மக்கள் ஏன்னா 2 மணி நேரம் சேர்ந்து பேசும்போது என்ன பேசுவாங்க? புரியுதா? இது நடக்குமா? இந்த செய்தி நல்லா தாங்க இருந்துச்சு, நல்லதான் வார்த்தை, ஆனால் எனக்கு இது சாத்தியமா? அசாத்தியங்கள் எல்லாமே சாத்தியமே. இல்லை தேவாவும் கிருபையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. எல்லாமே அசையாத மலை கூட என்ன ஆகும்? உங்க கணவர் அல்லது உங்க கடன் பிரச்சனை அல்லது உங்க நோய் எது அசாத்தியமா காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையினால, என்னுடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் அமர்ந்திடுமே, எல்லா புகழும்
எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவரே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுதே தானாக முன்வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவனமானவர்க்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. ஒருவேளை நீங்க முடிஞ்சவங்க எழுந்து நிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி நீங்க கவலையப்படாதீங்க. இந்த வார்த்தை இன்னும் இந்த பிரசங்கம் இன்னொரு பிரசங்கம். ஆனா உங்களுக்கு ஒரு கல் காணப்பட்டுச்சா காணப்படுதா? இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கவியை நான் கடைசியா பாடும்போது ஆண்டவர் சொல்லுங்க, பரிந்துரைகள் செய்யாதத கிருபை செய்தது தானாக முன்வந்து. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வார்த்தை. தானாக முன்வந்து ஆண்டவர் செய்றாரு, உதவி செய்கிறார். முன்னுரிமை நமக்கு தான் அவர் என்ன ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு. அவரா வாலண்டியர் பண்றாரு, அவருக்கு நமக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? ரெக்கமெண்டேஷன் செய்யாத காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய கிருபையினால செய்கிறாரு. இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்க போறீங்க. ஆண்டவரே இந்த கவியை பாடும்போது சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில பரிந்துரைகள் அநேக செஞ்சு கூட நடக்கல, ஆனா எத்தனையோ ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டேன், ஆனா உங்களுடைய கிருபையினால அதை செய்ய முடியும். ஆனா நீங்களா வரீங்க முன்னாடி. நான் சோர்ந்து போயிட்டேன், நான் கூட விசுவாசத்துல மங்கி போயிட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா நான் திரும்ப என்னோட விசுவாசத்தை திட்டி எழுப்பி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இந்த கவியை பாடி நாம் முடிக்க போறோம். பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்திடுதே தானாக முன்வந்து உதவினீரே முன்னிருமை நான் என்று காண்பித்தீரே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவனமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. உங்களுக்காக அவர் ஒரு ஜட்ஜா, உங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக பரிந்து பேசுறார் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு. சில நீங்க ஜெபிக்க கூட முடியல, என்னால முடியலையே, ஐ லாஸ்ட் மை ஸ்ட்ரென்த், என்னுடைய பலத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு கண்ணீர் கூட வரமாட்டேங்குது, ஏன்னா இந்த சூழ்நிலை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, என் கை மீறி போயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அவர் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி என்ன பண்றாரு? அவரா முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியும், எனக்கும் ஒரு உதவி செய்ய முடியும். பரிந்துரைகள் செய்யாத அவருடைய கிருபையினால செய்வார், தாமாக முன்வந்து உதவுகிறார். எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அவர் எவ்வளவு நேசிக்கிறார் யோசிச்சு பாருங்க. லாசரு மொத்தம் நேசிக்கலங்க, உங்களையும் என்னை நேசிக்கிறாரு. ஒருவேளை நீங்க பிசிக்கலா மறிச்சு போகல, ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்ல மறிச்சு போய் காணப்படலாம். உங்களுக்காக அநேகர் சகோதர சகோதரிகள் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக வந்து வைராக்கியமா வந்து அவர் ஆவியில கலங்கி இருந்தா கூட என்ன சொல்றாரு? உங்களுடைய மரணத்தின் நிலைமையை மாற்றி ஜீவனோட உங்களை திரும்பி அந்த குடும்பத்தை ஒரு சந்தோஷமா மாற்றினது போல அந்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். எந்த காரியம் லாசரை போல காணப்படுகிறதோ, எந்த காரியம் இந்த கல்லை போல காணப்படுகிறதோ, எந்த காரியம் உங்க விசுவாசத்தை குறைச்சிருக்கோ, பயத்தை உண்டாக்கியிருக்கோ, எல்லாவற்றையும் மாற்ற தேவனால முடியும். ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்லை
யார் எனக்காய் புரட்டி தள்ளுவார்? இந்த கேள்வியோடு சென்று அந்த ஸ்திரீயுடைய கண்களுக்கு முன்பதாய் கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டது போல இந்த காலையில் உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பியிருக்கிறார். உடைய பிள்ளையின் மூலமாக எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை எங்களுடைய காதுகள் கேட்டிருக்கிறது. எங்களுடைய இருதயம் அதை விசுவாசிப்பதாக, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே கிரியை செய்கிற வல்லவர், உம்முடைய வல்லமையான செயலின்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெரிய காரியங்களையுமே நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இந்த செய்தியை யூடியூப் வழியாக யார் யார் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில், ஆண்டவர் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உடைய கரம் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதாக. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தான் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னது போல பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். அநேக சாட்சிகளை ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்காக இந்த இடத்துல கேட்க நீர் அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். விசேஷமாய் செல்வினுக்காய் ஜெபிக்கிறேன், மனைவிக்காய் ஜெபிக்கிறேன், மகளுக்காய் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் உடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. தொடர்ந்து தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரங்களில் எடுத்து நீர் பயன்படுத்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தள்ளும். இந்த காலையிலும் இந்த இடத்தில் வந்த ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு போகும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம், உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை, பயம் அகன்று போய் விசுவாசம் உடைய வாழ்க்கையில கிளர்ந்து எழுகிறதை அவர்கள் உணரத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும். நாங்கள் கேட்பதை காட்டிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீ செய்ய போறக்காய் நன்றி. துதி கனம் மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.